Dear students and parents, உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். எந்த ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டான வீடியோ பாருங்க. இது டிசம்பர் 30 அதிகாலை 5 மணிக்கு அப்டேட் பண்றோம். இதுவரை 10,000 மாணவர்களுக்கு மேல நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோல இப்போ வர மார்ச் மாதம் 10th பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு இப்போ அப்ளிகேஷன் போடணும். இந்த அப்ளிகேஷன் போடுற டைமில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலோ இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தாலும் கூட அப்ளிகேஷன் நீங்கள் வராமலே அப்ளிகேஷன் போடலாம். எப்படிங்கிறத பற்றி தான் இதில் சொல்கிறோம். பொதுவாக வர மார்ச் ஏப்ரல் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு 10th +1 +2 எதுவாக இருந்தாலும் 27/12/2023 ஜனவரி 10 வரைக்கும் 10/1/2024 வரைக்கும் அப்ளிகேஷன் போடலாம். இதில் இந்த டேட்டை மறந்துட்டிங்கன்னா தக்கல் சிஸ்டம்னு சொல்லி ஃபெயின் கட்டி எழுதுகிற சிஸ்டம் இருக்குது. இதில் 10th இருந்தால் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் 500 ரூபாய் கட்டணும். +1 +2 இருந்தால் 1000 ரூபாய் கட்டணும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 10th அப்ளிகேஷன் போடணும். ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அல்லது வெளி மாநிலத்தில் இருக்கீங்கன்னா உங்களால் நேரடியாக போட முடியலன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் சென்னைக்கு போயிட்டு டைரெக்டாக உங்களுக்காக அப்ளிகேஷன் போடலாம். ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் வந்துடணும். இதில் ஒருவேளை நீங்கள் சென்னைக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுடைய டிசி, அவங்களுக்கு மார்க் ஷீட் இருந்தால் மார்க் ஷீட், அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2. யார் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த குடும்ப உறுப்பினருடைய பெயரும் அந்த ஸ்டூடெண்ட் நேமும் கண்டிப்பாக ரேஷன் கார்டில் இருக்கணும். அந்த நேம் 2 பேர்த்து நேம் அதில் இருக்கணும். அப்போ தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது யார் அந்த குடும்ப உறுப்பினராக போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இது ஏற்கனவே நீங்கள் வெளிநாட்டில் இப்போ இருந்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்காக வேற ஒருத்தர் அப்ளிகேஷன் போடலாம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இல்லை நான் இது வரைக்கும் படித்ததே வெளிநாட்டில் தான் படித்தேன், இல்லை வெளி மாநிலத்திலாம் படித்தேன், 8th 9thலாம், இப்போ நான் 10th பப்ளிக்கை இங்கே தமிழ்நாட்டில் எழுதணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். அப்படி எழுதும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த சர்வீஸ் சென்டரில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டும் வேணும். 2 உங்கள் ஸ்கூலில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. சென்னை போகிற மாதிரி இருந்ததுன்னா கோயம்பேட்டிலேருந்து ஸ்டேட் பஸ் இருக்குது உங்களுக்கு. கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் டிபிஐ எப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு சொல்லுவாங்க. இதான் அந்த ஆஃபீஸு. இந்த இடத்த பஸ் ஸ்டாப் இருக்கும் நம்மளுக்கு. அங்கே இங்கே இறங்கி திரும்ப எப்படி போனீங்கன்னா இந்த இடத்த கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும். உள்ளே போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். இப்போ எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறதால ஆள் வராமல் அப்ளிகேஷனே போட முடியாது. ஆனால் இந்த முறை 10th அடிப்படை தகுதிங்கிறதால நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களால் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் குடும்ப உறுப்பினர் யார் வேணாலும் போய் போடலாம். நிச்சயமாக எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் வந்துடணும். 10th இப்போதைக்கு மார்ச் 26ன்னு சொல்லியிருக்காங்க. டேட்டு மாறினா பார்த்துக்கலாம். ஹால் டிக்கெட் நம்ம நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு நீங்கள் சென்னை போக தேவையில்ல. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட, கல்வி சம்மந்தப்பட்ட அல்லது எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வோம். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.